இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன். ஏற்கனவே தமிழ்நாட்டை காப்பாத்தி கிழிச்சிட்டாங்க, இப்போ இந்தியாவை காப்பாத்த கிளம்பிட்டாங்களாம். 2019 பாராளுமன்றத்துக்கு அனுப்புன 38 எம்பிக்களும் கடந்த 5 வருஷமா பாராளுமன்ற கேண்டீன்ல முட்டை போண்டா சாப்பிட்டதையும் நல்லா குரட்டை விட்டு தூங்குனதையும் தவிர தங்களோட தொகுதி மக்களுக்கு ஒன்னும் செய்யல. இப்போ இந்தியாவை காப்பாத்தணும்னு ஒரு புது உருட்டை உருட்டி 2வது முறை வாய்ப்பு கேட்டு பிரச்சாரத்துக்கு கிளம்பி இருக்காங்க. ஆனா நம்ம மக்கள் சும்மா விடுவாங்களா? திமுக காரங்க செல்லும் இடமெல்லாம் சிறப்பா கவனிச்சு விடுறாங்க. கீழமூவக்கரை கிராமத்தைச் சேர்ந்த மீனவர்கள் கடலில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டனர். பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக சம்பவ இடத்திற்கு சென்ற சீர்காழி திமுக சட்டமன்ற உறுப்பினர் பன்னீர்செல்வத்தை விரட்டியடித்தனர். 7 கோடி ரூபாய்க்கு வேலை யார் கொடுத்தது? நாங்க போட்டது. இந்த மாதிரி வேலையாக உனக்கு என்ன தெரியும்? இப்படி திமுக காரங்க பிரச்சாரம் பண்ண போற இடமெல்லாம் மக்கள் தங்களோட கோபத்தை வெளிக்காட்ட தொடங்கிட்டாங்க. இது நாள் வரைக்கும் நம்ம மக்கள் இவங்கள மாதிரி வெட்டி அணியதான் தேர்ந்தெடுத்தாங்க. இனிமேலாவது தங்களோட தொகுதிக்காக உண்மையா உழைக்கக்கூடிய பாஜக தலைமையிலான வெற்றி அணியை தேர்ந்தெடுக்கணும். பாஜகவுக்கு வாக்களியுங்கள்.